போக்குவரத்து அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை காவல்துறையினர் திடீர் சோதனை நடத்திய சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பழனி வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் புதிய ஓட்டுநர் உரிமம் பெறுதல், உரிமத்தை புதுப்பித்தல் மற்றும் வாகனங்களுக்கான FC சான்றிதழ் புதுப்பித்தல் உள்ளிட்ட பல்வேறு பணிகளுக்கு பெருமளவில் லஞ்சம் வாங்கப்படுவதாக தொடர்ந்து புகார்கள் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்புத்துறை DSP நாகராஜ் தலைமையிலான காவல்துறையினர் பழனி RTO அலுவலகத்திற்குள் அதிரடியாக நுழைந்து தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். சுமார் 3 மணி நேரத்திற்கும் மேலாக நடைபெற்ற இந்த சோதனையின் போது அலுவலகத்தில் இருந்த முக்கிய ஆவணங்கள் சிலவற்றை லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் தீவிரமாக சரிபார்த்தனர். மேல் விசாரணைக்காக ஒரு சில முக்கிய கோப்புகளையும் அவர்கள் எடுத்துச் சென்றுள்ளனர். மேலும் தற்போதைய முதற்கட்ட சோதனையில் கணக்கில் வராத லஞ்சப்பணம் எதுவும் பறிமுதல் செய்யப்படவில்லை என அதிகாரிகள் தரப்பில் தெரிவித்தனர். இருப்பினும் அரசு அலுவலகத்தில் 3 மணி நேரமாக லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் முகாமிட்டு நடத்திய இந்த அதிரடி சோதனை பழனி வட்டாரத்தில் உள்ள பிற அரசு துறை அதிகாரிகள் மற்றும் பொதுமக்களிடையே மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மாவட்டம் தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தில் தமிழகத்தில் சமூக நீதி கணக்கெடுப்பு எனும் சாதிவாரி சர்வே எடுக்கப்படும் என்று ஆளுநர் உரையில் இடம்பெற்றுள்ளது. இதற்கு காரணமான பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் மருத்துவர் அன்புமணிக்கும் அவருடைய கொள்கையை ஏற்று சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஆளுநர் உரையில் இடம்பெற செய்த தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுக்கும் நன்றி தெரிவிக்கும் வகையில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் திருப்போரூர் பேருந்து நிலையம் அருகில் மத்திய மாவட்ட செயலாளர் காயார் ஏழுமலை தலைமையில் பொதுமக்கள், பழ வியாபாரிகள், பேருந்து பயணிகள் ஆகியோர்களுக்கு இனிப்பு வழங்கி பட்டாசு வெடித்து உற்சாகமாக கொண்டாடி தமிழக அரசுக்கு நன்றி தெரிவித்தனர். இந்த நிகழ்வில் கணேசமூர்த்தி, தட்சிணாமூர்த்தி, துரை, பூபாலன், பரந்தாமன், ஒன்றிய செயலாளர்கள் பழனி, கண்ணன், மோகன், திருப்போரூர் நகர தலைவர் பிரகாஷ், வழக்கறிஞர் கிருஷ்ணகுமார், வழக்கறிஞர் வினோத், தையூர் கார்த்திக், ஒன்றிய செயலாளர் தனுசு, மாவட்ட பொறுப்பாளர் நாகப்பன் மற்றும் செங்கல்பட்டு மத்திய மாவட்ட நிர்வாகிகள், ஒன்றிய கழக நிர்வாகிகள், நகர கழக நிர்வாகிகள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். கிடைக்க வேண்டும் என்று 50 ஆண்டு கால உழைப்பு இந்த பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் எங்களுடைய தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் சின்னையா அவர்கள் அல்லும் பகலும் இந்த சமூக நீதி வென்றெடுக்க வேண்டும். மாவட்டம் மதுராந்தகத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ ஏரிகாத்த கோதண்டராமர் திருக்கோவிலில் ஆனி மாத பிரம்மோற்சவ விழா பந்தக்கால் முகூர்த்தத்துடன் தொடங்கியது. இந்த ஆனி மாத பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு அருள்மிகு கோதண்டராமர் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு பின்பு கோவில் எதிரே பந்தக்காலுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு பொதுமக்கள், கோவில் அர்ச்சகர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு பந்தக்கால் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். எமரால்டு பகுதியில் உள்ள அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர்களின் மூலம் எமரால்டு காவல்துறையினர் இணைந்து பள்ளி மாணவர்களின் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணியானது நடைபெற்றது. இதில் பள்ளி வளாகம் முதல் எமரால்டு பஜார் பகுதி வரை மாணவர்கள் போதை ஒழிப்பு பதாகைகளை ஏந்தி விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பேரணி நடத்தினர். 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர். அவர்களுடன் காவல்துறையினரும் ஆசிரியர்களும் கலந்து கொண்டனர். மதுரை மாவட்டம்
மேலூர் திருவாதவூர் சாலையில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சிவசக்தி விநாயகர் கோவிலின் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதனை முன்னிட்டு கடந்த 16ஆம் தேதி விக்னேஸ்வர பூஜை, மகா சங்கல்பம், புண்ணியாக வாசனம், கணபதி ஹோமம், நவக்கிரக ஹோமம் மற்றும் பூர்ணாகுதியுடன் முதற்கால யாகசாலை பூஜை தொடங்கியது. தொடர்ந்து 2ஆம் மற்றும் 3ஆம் கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன. 4ஆம் கால யாகசாலை பூஜைகள் நிறைவடைந்ததை தொடர்ந்து மகா தீபாராதனை நடைபெற்றது. பின்னர் மங்கள வாத்தியங்கள் முழங்க கும்பக்குடம் புறப்பாடு நடைபெற்றது. சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க திருக்கோவில் விமான கும்பத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மூலவரான அருள்மிகு ஸ்ரீ சிவசக்தி விநாயகருக்கு கும்பநீர் ஊற்றப்பட்டு அபிஷேகமும் தொடர்ந்து அலங்கார மகா தீபாராதனையும் நடைபெற்றது. மேலும் கோவில் வளாகத்தில் உள்ள அரசமரம் மற்றும் ஆலமரத்தை சிவசக்தி வடிவாக பாவித்து திருக்கல்யாண வைபோகமும் நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேக விழாவையொட்டி சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு கும்பாபிஷேகம் மற்றும் திருக்கல்யாண தரிசனம் செய்து வழிபட்டனர். தொடர்ந்து விழாவை முன்னிட்டு கோவில் நிர்வாகம் சார்பில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்ட நிலையில் பாதுகாப்பு பணியில் மேலூர் காவல்துறையினர் ஈடுபட்டனர். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உள்ள தும்பைப்பட்டியில் பிறந்த சுதந்திர போராட்ட வீரரும் முன்னாள் தமிழக அமைச்சருமான தியாகி கக்கனின் 118வது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது நினைவு மணிமண்டபத்தில் மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தும்பைப்பட்டியில் அமைந்துள்ள தியாகி கக்கன் மணிமண்டபத்தில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு அரசின் சார்பில் மதுரை மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் புதுப்பிக்கப்பட்டுள்ள மணிமண்டபத்தை பார்வையிட்டு அங்குள்ள வருகை பதிவேட்டில் கையெழுத்திட்டார். தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழகத்தின் புறநகர் மாவட்ட செயலாளர் விஷால் கிருஷ்ணா தலைமையில் கட்சியினர், காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட செயலாளர் நூர் முகமது தலைமையில் காங்கிரஸ் நிர்வாகிகள், அதிமுக சார்பில் முன்னாள் மேலூர் சட்டமன்ற உறுப்பினர் பெரிய புல்லான் தலைமையில் நிர்வாகிகள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகள் மற்றும் அமைப்புகளை சேர்ந்தோர் கலந்து கொண்டு தியாகி கக்கனின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். நிகழ்ச்சியில் ஏராளமானோர் பங்கேற்று தியாகி கக்கனின் சேவைகளையும் தியாகத்தையும் நினைவு கூர்ந்து மரியாதை செலுத்தினர். அயோத்தியப்பட்டினம் பேருந்து நிறுத்தத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி சேலம் வடக்கு மாவட்ட செயலாளர் நாராயணன் தலைமையில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டதை வரவேற்கும் வகையில் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி பாட்டாளி மக்கள் கட்சியினர் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இந்த நிகழ்வில் பாட்டாளி மக்கள் கட்சி மாநில மாணவர் சங்க தலைவர் வழக்கறிஞர் விஜயராஜா, மாநில பசுமை தாயக துணை செயலாளர் வெங்கடாச்சலம், மாநில பொதுக்குழு உறுப்பினர்கள் பொன்னுவேல், குமாரசாமி, மாவட்ட நிர்வாகிகள் ராஜா, பெருமாள், அயோத்தியாப்பட்டண பாமக நகர செயலாளர் வேணு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மாவட்டம் வீரக்குடி வேளாளர் தெருவை சேர்ந்த பாரதிய ஜனதா கட்சியின் மருத்துவ அணியின் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட செயலாளர் செந்தில்குமார், அவருடைய சகோதரர் சமூக சேவகர் சுரேஷ் பிறந்த நாளையொட்டி
பாரதிய ஜனதா கட்சியின் காட்டாங்குளத்தூர் மேற்கு ஒன்றிய தலைவர் விஜயகுமார் தலைமையில் நடைபெற்ற பிறந்தநாள் விழாவில் காட்டாங்குளத்தூர் மேற்கு ஒன்றிய தலைவர் விஜயகுமார், நகர பொதுச் செயலாளர் மகேஷ் மற்றும் யுவராஜ், பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள், சமூக சேவகர்கள் கலந்து கொண்டு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் ஒன்றியத்திற்குட்பட்ட மையூர் கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் அருள் தரும் அன்னை மகாலிங்க நாயகி உடனாகிய வழித்துணை ஸ்ரீ ஆதிபுரீஸ்வரர் திருக்கோவிலில் 3ஆம் ஆண்டு வருஷாபிஷேக விழாவை முன்னிட்டு 27 நட்சத்திரம் உள்ளது. அதை முறைப்படுத்தி 27 மலர்களால் சுவாமிக்கு அர்ச்சனை செய்யப்பட்டு சுவாமிக்கு திருக்கல்யாண வைபவ விழா விமர்சையாக நடைபெற்றது. இந்த திருக்கல்யாண வைபவ விழாவை முன்னிட்டு சுவாமிகளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து கோவில் வளாகத்தில் யாக குண்டம் அமைக்கப்பட்டு பல்வேறு பூஜைகள் செய்யப்பட்ட நிலையில் மகாலிங்க நாயகி உடனாகிய வழித்துணை ஆதிபுரீஸ்வரர் சுவாமிகளுக்கு திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. இவ்விழாவில் சுற்றுவட்டாரத்தில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் கோவில் நிர்வாகம் சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது. பேருந்து நிலையம் அருகே பாட்டாளி மக்கள் கட்சியினர் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என ஆளுநர் சட்டப்பேரவையில் அறிவித்ததை கொண்டாடும் வகையில் பாட்டாளி மக்கள் கட்சியின் 46 ஆண்டுகால போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி என்றும் மருத்துவர் ஐயா, மருத்துவர் சின்னையா அவர்களின் போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி என கூறி நகர செயலாளர் விஜி, ஒன்றிய செயலாளர் வெற்றி உள்ளிட்ட பாட்டாளி மக்கள் கட்சியினர் வெடிவெடித்த பேருந்து நிலையத்தில் இருந்த பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். இந்த நிகழ்வில் ஏராளமான பாட்டாளி மக்கள் கட்சியினர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடியை சேர்ந்த ஞானராஜ் சென்னையில் இருந்து தூத்துக்குடிக்கு ஆம்னி பேருந்தை இயக்கி சென்ற போது திண்டிவனம் அடுத்த தென்பசியார் பகுதியில் முன்புறம் சென்ற லாரி திடீரென பிரேக் பிடித்ததாக கூறப்படுகிறது. இதனால் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து லாரி மீது மோதியதில் லாரி சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்தது. லாரி ஓட்டுநர் படுகாயமடைந்தார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த மயிலம் காவல்துறையினர் காயமடைந்தவரை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த விபத்தில் லாரியில் இருந்த எண்ணெய் டின்கள் மற்றும் அட்டை பெட்டிகளில் அடைக்கப்பட்டிருந்த சமையல் எண்ணெய் பாக்கெட்டுகள் சாலையில் சிதறின. மேலும் விபத்து இரவு நேரத்தில் ஏற்பட்டதால் அப்பகுதியினர் யாரும் அதை உடனடியாக கவனிக்கவில்லை. விடிந்ததும் சமையல் எண்ணெய் பாக்கெட்டுகளை ஏற்றி வந்த லாரி விபத்திற்குள்ளாகி எண்ணெய் டின்கள் மற்றும் பாக்கெட்டுகள் சாலையில் சிதறி கிடப்பதாக தகவல் காட்டுத்தீ போல பரவியது. இதையடுத்து அதிகாலையிலேயே அப்பகுதி மக்கள் திரண்டு வந்து சிதறி கிடந்த எண்ணெய் டின்கள் மற்றும் பாக்கெட்டுகளை தங்களால் முடிந்த அளவுக்கு எடுத்து சென்றனர். இதை தடுக்க முயன்ற லாரி கிளீனரையும் சிலர் தாக்கியதாக கூறப்படுகிறது. விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து மயிலம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆளுநர் உரையில் பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டாலும் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது நிதி நிலைமை சீரானதும் அரசால் அறிவிக்கப்பட்ட வாக்குறுதிகள் அனைத்தும் வரும் காலங்களில் ஒவ்வொன்றாக நிறைவேற்றப்படும் என கூறப்பட்டுள்ளது. இது கிணத்தில் போட்ட கல் மாதிரி போய்விடுமோ என்று இப்போது அனைவருக்கும் கவலை ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே பழைய பல்லவியை எடுத்து பாட ஆரம்பித்து விட்டார் நம்முடைய முதலமைச்சர் விஜய். மேட்டூர் அணை ஒவ்வொரு ஆண்டும் 12ஆம் தேதி தண்ணீர் திறப்பது வழக்கம். இந்த ஆண்டு போதிய தண்ணீர் இல்லாததால் அணை திறக்கப்படவில்லை. அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான். இதனால் தற்பொழுது விவசாயிகள் போராட்டக்களமாக தமிழகத்தை மாற்றியுள்ளனர். மேட்டூர் அணை திறக்கப்படும் என்ற நம்பிக்கையிலே நாற்றங்கால், உழவு உள்ளிட்ட ஆயத்த பணிகளில் இருந்த டெல்டா விவசாயிகள் தற்பொழுது பெருத்த ஏமாற்றம் அடைந்துள்ளனர். பயிர்க்கடன் தள்ளுபடியிலும் விவசாயிகள் வஞ்சிக்கப்பட்டுள்ளனர். அண்டை மாநிலமான கர்நாடகா மேகதாது அணை கட்டுவேன் என்று கூறுகிறது. இதனால் விவசாயிகள் விரட்டப்படுகிறார்கள். தமிழகத்தை மிரட்டுகிறது. கேரள அரசு புதிதாக பதவியேற்றிருக்கிறது.
அதில் முல்லை பெரியாறில் புதிய அணை கட்டுவோம் என்று கூறியுள்ளனர். இதனால் விவசாயிகளை விரட்டுகிறது. குறுவை சாகுபடியில் 2 லட்சம் ஏக்கர் பாதிக்கப்பட்டிருப்பதாலே இன்றைக்கு விவசாய தொழிலாளர்கள் சுமார் 20 லட்சம் பேர்கள் வாழ்வாதாரம் இழந்துள்ளனர். இதை ஏன் நான் சொல்கிறேன் என்றால், 12ஆம் தேதி திறக்க வேண்டிய தண்ணீரை திறக்காததால் 1125 கோடி இழப்பு ஏற்பட்டுள்ளது. கிணத்தில் போட்ட கல்லாக இப்போதே நமக்கு ஏற்பட்டிருக்கிறது என எதிர்காலம் அச்சமாக உள்ளது. ஆகவே திரையில் தோன்றி மக்களை அதிரடியாக காப்பாற்றும் கதாநாயகனாக விஜய் எத்தனையோ திரைப்படங்களிலேயே அதிரடி காட்டியிருக்கிறார். தமிழக முதல்வராக பொறுப்பேற்று இருக்கிற நமது விஜய் விவசாயிகள் பாதிக்கப்படுவதை ஆதாரத்தோடு அள்ளி கொடுத்து அண்டை மாநிலத்திலிடையே அதிரடி காட்டினாலும் சரி, அமைதி காட்டினாலும் சரி, நம் ஜீவாதார உரிமையை மீட்டெடுப்பாரா, இல்லை எப்போதும் போல் அவர் பஞ்ச் டயலாக் பேசி விவசாயிகளை பஞ்சராக்குவாரா? ஆரம்பமே விமர்சனமா என்று யாரும் நினைத்துவிடக் கூடாது. அரசு விழிப்போடு முன்னெச்சரிக்கையாக இல்லை என்றால் கர்நாடகத்திலே ஏற்கனவே கட்டப்பட்ட 3 அணைகளைப் போல இந்த மேகதாது அணை கட்டிவிட்டால் இனி தமிழகம் பாலைவனம் ஆவதை விஜயால் காப்பாற்ற முடியாது. விஜயனுடைய தந்திரங்களையும் காப்பாற்ற முடியாது. விஜயனுடைய சினிமா வசனமும் காப்பாற்ற முடியாது என முன்னாள் அமைச்சர் RV உதயகுமார் கூறியுள்ளார். நிரந்தர பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் வருங்கால முதலமைச்சர் ஐயா எடப்பாடி அவர்களை வணங்கி, இருவரும் தெய்வங்களான புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி தமிழகசாமி அம்மா அவர்களின் ஆட்சியோடு இந்த தாய் தமிழ்நாட்டை தலைமை தாங்கி வழி நடத்துகிற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் மேலான கவனத்திற்கு கவலை தீர்ப்பாரா என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய கேள்வியாக இருக்கிறது. மதுரை மாநகராட்சி எல்லைக்குட்பட்ட 29வது வார்டு பாலம் ஸ்டேஷன் ரோடு கபடி சிலை அருகே 30க்கும் மேற்பட்ட ஆண்கள் மற்றும் பெண்கள் கைக்குழந்தைகளுடன் செல்லூர் பாலம் ரோடு பகுதியில் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திடீர் சாலை மறியல் காரணமாக காலையில் வேலைக்கு செல்வோர் மற்றும் பள்ளிகளுக்கு செல்லும் குழந்தைகள் கடும் அவதிக்கு உள்ளாகினர். அதனைத் தொடர்ந்து மறியலில் ஈடுபட்ட பெண்கள் கூறுகையில், எங்கள் பகுதியில் பாதாள சாக்கடை ஆறாக ஓடுகிறது. மேலும் குடிநீர் முறைப்படி வழங்கவில்லை எனவும், குடிநீரில் சாக்கடை கலந்து வருவதாகவும், பலமுறை கவுன்சிலர் மற்றும் மாநகராட்சி அதிகாரியிடம் புகார் கொடுத்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் குற்றச்சாட்டை முன்வைத்தனர். அதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த செல்லூர் காவல்துறையினர் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அதனைத் தொடர்ந்து மறியல் கைவிடப்பட்டது. செல்லூர் பகுதியில் திடீரென நடைபெற்ற சாலை மறியலால் சுமார் 15 நிமிடத்திற்கு மேலாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மதுரை மாவட்டம் மேலூர் பகுதிகளில் சிங்கப்பெண் சிறப்பு படையினர் அதிரடி ஆய்வு மேற்கொண்டு மக்கள் கூடும் இடங்களில் பெண்களின் பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். சிங்கப்பெண் சிறப்பு படையின் சார்பு ஆய்வாளர் சாரதா மற்றும் மகளிர் காவல்துறையினர் தரணி, இலக்கியா ஆகியோர் மேலூர் பேருந்து நிலையம், செக்கடி பஜார், அரசு கலைக்கல்லூரி உள்ளிட்ட மக்கள் அதிகம் கூடும் பகுதிகளில் திடீர் ஆய்வு மேற்கொண்டு பெண்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தியதுடன் இதுகுறித்து விழிப்புணர்வும் ஏற்படுத்தினர். தொடர்ந்து மேலூர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாணவிகள் மத்தியில் பெண்கள் மீதான குற்ற சம்பவங்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். அப்போது மாணவிகள் மத்தியில் பேசிய சார்பு ஆய்வாளர் சாரதா, பெண்கள் மீதான பாலியல் குற்றங்களை தடுக்கும் வகையில் நாம் பாதுகாப்புடன் செயல்பட வேண்டும். தற்போது இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட பல்வேறு சமூக வலைதளங்கள் மூலம் பெண்கள் மீதான பாலியல் குற்றங்கள் அதிகரித்து வருகின்றன. இதனால் அவற்றை பயன்படுத்தும் போதும் அதன் மூலம் அறிமுகமாகும் நபர்கள் குறித்தும் அதிக எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். தற்போது படிப்பில் மாணவிகள் அதிக கவனம் செலுத்தி வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய வேண்டும் என கூறினார். கடுமையான சட்டம் போஸ்கோ அதே மாதிரி பண்றாங்க. நம்ம குழந்தைங்களுக்கு வந்து திருமணம் பண்றாங்களே 18 வயசு கம்மியா, அதுக்கும் சைல்டு மேரேஜ். செங்கல்பட்டு
மாவட்டம் சக்தி விநாயகர் கோவிலில் காங்கிரஸ் கட்சியின் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவர்களின் பிறந்தநாளையொட்டி ஓபிசி அணி மாநில பொதுச் செயலாளர் பால்ராஜ் முன்னிலையில் அவருடைய பெயருக்கு அர்ச்சனை செய்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் அன்னதானம் நகர தலைவர் பாஸ்கர் தலைமையில் வழங்கி ராகுல் காந்தி அவர்களின் பிறந்த நாளை வெகு சிறப்பாக கொண்டாடினர். இந்த நிகழ்வில் மகளிர் அணி மாவட்ட தலைவி வேல்விழி, நகர துணைத் தலைவர் புரொஃபசர் சீனிவாசன், மதுராந்தகம் வடக்கு வட்டார தலைவர் சத்யசீலன், இளைஞர் காங்கிரஸ் தொகுதி தலைவர் ராகுல், மதுராந்தகம் வட்டார வட்ட செயலாளர் ஸ்ரீதர் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியின் பிறந்தநாள் விழா மயிலம் வட்டார காங்கிரஸ் கமிட்டியின் சார்பில் மயிலம் அடுத்த கூட்டேரிப்பட்டில் உள்ள விநாயகர் கோவிலில் பாலாபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்பு மற்றும் உணவு வழங்கி கொண்டாடப்பட்டது. விழுப்புரம் வடக்கு மாவட்ட முன்னாள் தலைவர் வழக்கறிஞர் ரமேஷ் தலைமையில் வட்டார தலைவர் மெடிக்கல் செல்வம் வரவேற்றார். மாநில பொதுக்குழு உறுப்பினர் இலக்கண்ணன், ஐடி விங் மாநில பொதுச் செயலாளர் கோபாலகிருஷ்ணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். முன்னதாக செல்வ விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கூட்டேரிப்பட்டு 4 முனை சந்திப்பில் ஏழை எளியோருக்கு இனிப்பு மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் வட்டார பொருளாளர் பலராமன், மாவட்ட செயலாளர் அர்ஜுனன், ஐடி விங் மாநில செயலாளர் ராஜ்குமார், விஜயகீர்த்தி, கருணாநிதி, காத்தவராயன், ஏழுமலை, ஹரிதாஸ், ராதாகிருஷ்ணன், லக்ஷ்மணன், கோதண்டராமன், செல்வம், மரக்காணம் தாமரை கண்ணன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ராகுல் காந்தி அவருடைய பிறந்தநாள் விழா இங்கே கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அதனை கண்டிக்கின்ற வகையிலே இன்றைக்கு இந்தியாவிலே நம்முடைய பிரதிநிதியாக நமக்காக குரல் கொடுக்கின்ற ஒரே தலைவராக தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கின்றார். கொஞ்சம் பேர் நினைக்கிறீங்கம்மா, லைனா வாங்கலாமா? அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆணைக்கிணங்க விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள நகராட்சி திடலில் தமிழக வெற்றிக் கழக அரசு தேர்தலின் போது கூறிய தேர்தல் வாக்குறுதியான 5 ஏக்கர் விவசாயிகள் அனைத்து கூட்டுறவு வங்கிகளிலும் வாங்கிய பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி என்றும், ஆனால் ஆட்சிக்கு வந்தவுடன் 50% பயிர்க்கடன் தள்ளுபடி என்றும், 1 லட்சம் ரூபாய்க்கு 5000 ரூபாய் பயிர்க்கடன் தள்ளுபடி என்றும் அறிவிக்கப்படாத மின்வெட்டை கண்டித்தும் விழுப்புரம் மாவட்ட அதிமுக சார்பில் மாவட்ட கழக செயலாளர் பசுபதி தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஏழுமலை, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சக்கரபாணி, நகர செயலாளர் ராமதாஸ், ஒன்றிய கழக செயலாளர் பேட்டை முருகன், புண்ணியமூர்த்தி, ரவிவர்மன், சேகரன், பக்தவச்சலம், மாநில நிர்வாகிகள் அற்புதவேல், ஆவின் செல்வம், சிவன், மாவட்ட நிர்வாகிகள் பிருத்திவிராஜ், லட்சுமி நாராயணன், செங்குட்டுவன், திருப்பதி பாலாஜி, முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் முகமது ஷெரீப் உள்ளிட்ட மாவட்ட, நகர, ஒன்றிய, பேரூர் கழக நிர்வாகிகள், பிற அணி நிர்வாகிகள் பெருந்திரளாக கலந்து கொண்டு தமிழக வெற்றிக் கழக அரசுக்கு எதிராக கண்டன கோஷமிட்டனர். கழகத்துக்கு இக்கட்டான ஒரு சூழ்நிலை இந்த துரோகிகளால் ஏற்பட்டது என்பதை எண்ணி மனம் மருந்தாமல் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியாருக்கு நாங்கள் எல்லாம் துணை நிற்போம். கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளருக்காக எங்களுடைய உயிரையும் கொடுப்போம் என்று கூறி விழுப்புரம் வடகிழக்கு மாவட்டம் திண்டிவனம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஒளப்பூர் ஒன்றியம்
நல்லாத்தூர் ஊராட்சியில் தமிழ்நாடு முதலமைச்சரும் தமிழக வெற்றிக் கழக தலைவருமான ஜோசப் விஜய் அவர்களின் பிறந்த நாளினை முன்னிட்டு தொழிலதிபரும் தமிழக வெற்றிக் கழக மாவட்ட இளைஞரணி சேகர் ஏற்பாட்டில் நல்லாத்தூர் ஊராட்சியில் உள்ள அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் அரிசி மற்றும் புடவை நலத்திட்ட உதவிகளை விழுப்புரம் வடகிழக்கு மாவட்ட செயலாளர் சக்திவேல் தலைமை தாங்கி வழங்கினார். இதில் ஒன்றிய கவுன்சிலர் எழிலரசன், தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் ஞான சௌத்ரி, ராஜசேகர் உள்ளிட்ட மாவட்ட, நகர, ஒன்றிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியின் பிறந்த நாளையொட்டி செங்கல்பட்டு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் கௌதம் ஏற்பாட்டில் செங்கல்பட்டு நகரில் அமைந்துள்ள CSI மகிமை இல்லத்தில் அறிவுசார் குறைபாடுள்ள குழந்தைகளுடன் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர் கிருஷ்ணதாஸ் மற்றும் சக்தி அபியான், அகில இந்திய காங்கிரஸ் ஒருங்கிணைப்பாளர் லோகேஷ்குமார், இளைஞரணி மாநில பொதுச் செயலாளர் கார்த்திக் மற்றும் மாநில பொதுக்குழு உறுப்பினர் முகமது ஜாவேத், மாவட்ட, நகர மற்றும் பேரூர் நிர்வாகிகள் கேக் வெட்டி மதிய உணவு, இரவு உணவு மற்றும் குழந்தைகளுக்கு சீருடை ஏற்பாடு செய்து கொண்டாடப்பட்டது. மேலும் நிதி உதவி வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட மதுராந்தகம் வட்டார தலைவர் ராஜா, துணைத் தலைவர் கோவலன், மாவட்ட பொறுப்பாளர் பெண்ணி மற்றும் பழனி இளைஞர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் சிவக்குமார் மற்றும் மாவட்ட, வட்டார, நகர, பேரூர் காங்கிரஸ் கழக நிர்வாகிகள் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பிறந்தநாள் நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பாதுகாவலரும் திகழ்ந்து கொண்டிருக்கும் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய தலைவர் ராகுல் காந்தி அவர்களின் பிறந்தநாள் தினத்தை முன்னிட்டு ஒயிட் டிஷர்ட் மூவ்மெண்டின் சார்பாக இந்த மாவட்டத்தின் ஒருங்கிணைப்பாளர் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கும் தம்பி நிஷாந்த் கௌதம் அவர்களின் மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் அருகே திருநகரில் உள்ள உதவி பெறும் முத்துதேவர் முக்குளத்தோர் மேல்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இங்கு 4000த்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகின்றனர். இப்பள்ளியில் ஒவ்வொரு ஆண்டும் மாணவர் மாதிரி பாராளுமன்ற தேர்தல் நடைபெறும். இதில் 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் வேட்பாளர்களாக களம் இறங்குவார்கள். இந்த ஆண்டிற்கான மாதிரி பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்றது. இதில் பிரதமர் வேட்பாளராக 7 மாணவர்களும், துணை பிரதமர் வேட்பாளர்களாக 10 மாணவர்களும் போட்டியிட்டனர். மாணவர் மாதிரி பாராளுமன்றம் தேர்தலில் பள்ளியில் உள்ள அனைத்து ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் வாக்களித்து பிரதமர் மற்றும் துணை பிரதமராக தேர்ந்தெடுக்கப்படும் மாணவர்கள் ஒவ்வொரு மாதமும் பொறுப்பாசிரியர் தலைமையில் கூட்டத்தை கூட்டி அதில் மாணவர்கள் நலம் சார்ந்த விஷயங்களை கலந்தாலோசிப்பர். எதிர்காலத்தில் மாணவர்கள் சமூக பொறுப்புடன் செயல்பட இந்த தேர்தல் வழிவகுப்பதாகவும் மாணவர்களின் தலைமை பண்பை ஊக்குவிப்பதாகவும் பள்ளி நிர்வாகம் சார்பில் தலைமை ஆசிரியர் ஆனந்த் கூறினார். இந்த தேர்தலில் மாணவர்களுக்காக பணி செய்ய விரும்பி தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியுற்ற மாணவர்களை ஊக்குவிப்பதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர், துணை பிரதமர்களுக்கு அமைச்சர்களாக பணியாற்ற வாய்ப்பு அளிக்கப்படுகிறது. அதன்படி விளையாட்டுத்துறை, போக்குவரத்து துறை போன்ற இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டு அவர்கள் அந்தந்த துறை பணிகளை மேற்கொள்கின்றனர் என்றார். ஆண்டுதோறும் மே மாதத்தில் வருவாய் தீர்வாயம் எனப்படும் ஜமாபந்தி தாலுகா அளவில் நடைபெறுவது வழக்கம். அதன்படி காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள 5 தாலுகாவிலும் துவங்கியது. வாலாஜாபாத் தாசில்தார் அலுவலகத்தில் நடைபெற்ற முகாமில் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் ஸ்னேகா பங்கேற்று பொதுமக்களிடத்தில் மனுக்கள் பெற்று துவக்கி வைத்தார்.
வாலாஜாபாத் தாசில்தார் இந்துமதி உள்ளிட்ட வருவாய்த்துறை அதிகாரிகள் பங்கேற்றனர். முதல் நாளன்று தென்னேரி குறுவட்டத்திற்குட்பட்ட தேவரியம்பாக்கம், அளவூர், வாரணவாசி, ஆம்பாக்கம், கட்டவாக்கம், அத்திப்பட்டு, மஞ்சமேடு, அகரம், விளாகம், ஐமிச்சேரி, குன்னவாக்கம், தென்னேரி, கோவளவேடு, மதுரப்பாக்கம் உள்ளிட்ட 19 வருவாய் கிராமங்களை சேர்ந்தோர் கோரிக்கை மனுக்கள் அளித்தனர். வீட்டுமனை பட்டா, பட்டா மாறுதல், நில அளவை, மின் இணைப்பு சான்று, சொத்து உரிமை சான்று, பட்டா ரத்து உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் தொடர்பாக 132 மனுக்கள் இதில் பெறப்பட்டன. இந்திய செஞ்சிலுவை சங்கம், கூடலூர் மின்சார வாரியம், கூடலூர் நுகர்வோர் பாதுகாப்பு வள சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மையம் ஆகியன இணைந்து நடத்திய முகாமிற்கு கூடலூர் நுகர்வோர் மனிதவள சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மைய செயலாளர் தலைமை தாங்கினார். உதவி செயற்பொறியாளர் தமிழரசன், உதவி மின் பொறியாளர்கள் மஜீத், கார்த்திக், ஹரி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மின்சார வாரிய செயற்பொறியாளர் முத்துக்குமார், நல்லூர் வட்ட மாநில தலைவர் பாலு ஆகியோர் முகாமினை துவக்கி வைத்தனர். செஞ்சிலுவை சங்க மருத்துவ குழு மருத்துவர் சிவபிரகாஷ், மருந்தாளுநர் நபீத், நிர்வாக அலுவலர் லாய்சன், செவிலியர் கிரிஜா உள்ளிட்டோர் ரத்த அழுத்தம், ரத்த சர்க்கரை அளவு மற்றும் பொது மருத்துவ பரிசோதனை செய்தனர். கண் தொழில்நுட்புணர் பாக்கியலட்சுமி உள்ளிட்ட குழுவினர்கள் கண் பரிசோதனை மேற்கொண்டனர். முகாமில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். 75 பேருக்கு கிட்ட பார்வைக்கான கண் கண்ணாடிகள் வழங்கப்பட்டன. எப்படி தெரியுது? நேரா தெரியுது. தெளிவா தெரியுதுங்களா? இந்த கண்ணாடி போட்டு பாருங்க. சுத்தி பாருங்க. சுத்தி பார்க்கிறதுக்கு லைட்டா தெரியுது. என்ன லாங்குவேஜ் படிப்பீங்க? உங்க ஏஜ் எவ்வளோ? 48.